ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க, பெரிய நன்றிகள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். வாகன பயணம் மேற்கொண்டு அப்புறம் நின்று ஒரு இடத்துல பேசியும் இருந்தார். அப்படி அவர் பேசின விஷயங்கள் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல நல்ல கூட்டம் பார்க்க முடிஞ்சுது. அலைகடலன திரண்டு வாரீர் அப்படின்ற மாதிரி அலைகடலன அப்படியே அந்த கரூரில் வந்து அன்றைக்கி நைட்டு நம்ம பார்த்த மாதிரி ஒரு வேவ் இருந்துச்சு, மக்கள் அலை இப்படி இப்படி. ஸோ அந்த மாதிரியான ஒரு அலையை அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க கூட்டம்? முதல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் கூட்டம் கண்டிப்பாக பெரிய கூட்டம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம என்றைக்குமே விஜயோட ஸ்டார் பவரை நம்ம என்றைக்குமே குறைத்து மதிப்பிட்டது கிடையாது. விஜய் பெரிய ஒரு ஸ்டார், அவரை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபிலிம் ஸ்டார்னு அவர் தான். ஃபிலிம் ஸ்டார்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கடவுள் மாதிரி பார்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் அந்த வகையில் மிகப்பெரிய ஃபிலிம் ஸ்டார் அப்படின்னா மற்ற எல்லா சினிமாக்காரர்களை விடையும் விஜய் பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார். விஜய்க்கு பெரிய ஸ்டார் பவர் இருக்குது. அவரை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. முதல் எலெக்ஷன்லேயே 5-10% ஓட் வாங்குவாருன்றதான் நம்மளோட பார்வையாகவும் இருக்குது. 5-10 சாதாரண நம்பர் கிடையாது. நான் நிறைய நண்பர்கள்ட்ட பேசும்போது 10க்கு மேலேயும் வாங்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனிவே என்னோட கணிப்பு 5-10 இருக்குது. மேலே கூட வாங்கலாம், நமக்கு தெரில. விஜய்க்கு டெஃபினட்டாக ஸ்டார் பவர் இருக்குது. விஜயால் பெரிய கூட்டத்தை திரட்ட முடியும், அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, இது வந்து அதிக கூட்டத்தை திரட்டுவதற்கான போட்டி கிடையாது, இது அரசியல். அரசியல்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? அரசியல் இருக்குன்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கணும்ல. இப்போ விஜய் இந்த ஒரு வருஷமா பேசிட்டு இருக்காரு. விஜய் பேசின விஷயங்கள் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். தாவேகா தமிழ்நாட்டில் கூடிய ஒரு அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சியோட செயல்பாடுகளால, இந்த அரசியல் கட்சி தலைவரோட செயல்பாடுகளால தமிழ்நாட்டில் என்ன தாக்கம், அரசியல் தாக்கம் ஏற்பட்டிருக்கு? விஜய் பேசக்கூடிய அரசியல் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அரசியல் ரீதியா? நீங்களோ நானோ உட்கார்ந்து விஜய் பேசின அரசியல் எடுத்து விமர்சிச்சிருக்கோமா, பேசியிருக்கோமா, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? இலவசங்கள் மட்டும் நம்ம பேசியிருக்கோம். அது ஒன்றும் புதுசா இல்லை. திமுக சொன்னதையும் அதிமுக சொன்னதையும் கொஞ்சம் அதிகமாக அவர் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி விஜய் பேசின அரசியல் என்னைக்காவது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கா? இந்த இஷ்யூவை விஜய் கையில் எடுத்து மக்கள்கிட்ட அந்த அரசியலை கொண்டு போனாரு. கொண்டு போய் ஒரு அரசியல் தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதிமுக அப்படி பண்ணியிருக்காங்க, திமுக அப்படி பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. என்டிகே பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க, பிஜேபி பண்ணியிருக்காங்க. இந்த கட்சி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பெரிய கூட்டம் வந்தது, விஜயோட ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ் பேப்பர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களை பார்த்து விசில். இவங்க காலில் விஜய் மத்தியானம் வருவாருன்னு சொல்லியிருக்காரு போல, 1 மணிக்கு ஏதோ வருவேன்னு சொல்லியிருக்காரு போல. இவங்க காலில் 7 மணிக்கே போய் நின்றுருக்காங்க. 7 மணிக்கே போய் நின்று ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணி மக்களை அரசியல் மயப்படுத்துறது, நோட்டீஸ் கொடுக்கறது, மக்கள்கிட்ட அரசியல் பேசுறதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல. அங்கே போய் பெண்களை பார்த்து விசில் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய அசௌகரியம்லாம் ஏற்பட்டிருக்கு. இது பேப்பரில் இருக்க நியூஸ் நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு சைடில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். நேத்தும் பார்க்குறோம், அவர் போறாரு, வண்டியிலலாம் அடிச்சு எடுத்து கீழே எல்லாம் விழுறாங்க. ஸோ இது இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த 2 நியூஸ் அங்கே இருக்கு விஜயோட இந்த பேச்சுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் விஜய் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா, விஜயோட பேச்சோட சாராம்சமே என்னன்னா, விஜயோட ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடலையா, அவர் மேலே ஏகப்பட்ட அழுத்தங்கள் போட்டுட்டு இருக்காங்களா, விஜயை மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சிடணும்னு பார்க்குறாங்களா, ஸ்டாலின் அவர்கள்கிட்ட மட்டும் இப்போ அதிகாரம் இருந்தால் எதையாவது பண்ணி விஜயோட இந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருப்பாராம். ஆனால் இதெல்லாம் மீறி விஜய் வெளியே வந்து பேசிட்டு இருக்காராம். விஜயும் மக்கள்கிட்ட இருந்து விஜயை பிரிக்கவே முடியாதான். ஸோ சிம்பிளான விஷயம் என்னன்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் மக்கள் படக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பத்தி பேசுவாங்க. ஆனா இங்க விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்பீச் எடுத்து பாத்தீங்கன்னா, விஜயோட சிக்கல்களை பத்தி அங்க பேசிட்டு இருக்காரு.
நேத்து நடந்த அந்த மீட்டிங்ல அவர் பேசினது என்னன்னா, விஜய் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாரு, அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி விஜய் ஓவர் கம் பண்ணிட்டாரு. இதுதான் விஜயோட பேச்சோட சாராம்சம். விஜயோட பிரச்சனையை கேட்கறதுக்கு அங்கெல்லாம் கூட்டம் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு அரசியல் இருக்கீங்க. அரசியலோட பர்பஸ் என்ன? அதான் நான் சொல்ல வரேன். அரசியலோட பர்பஸ் என்ன? நீங்க உங்க பிரச்சனையை பேசுறதுக்காக இங்க அரசியல் இல்லை. நீங்க மக்கள் பிரச்சனையை பேசணும். அது இல்லாம விஜய் அவரோட பிரச்சனையை பத்தி பேசுறாரு. அது போக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசுறாரு. அந்த கூட்டணி எப்படி சரியில்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல காசை கொடுத்து விலைக்கு வாங்கி காங்கிரஸ் பார்ட்டியை பேக்கெட்ல வச்சிருக்காங்களாம் திமுக. ஆனா உண்மையான காங்கிரஸ் தாவைக்கா கூட தான் இருக்கா. அது உண்மையான காங்கிரஸ்னா எதுன்னு எனக்கு தெரியல. உண்மையான காங்கிரஸ் ஓகே, பொய்யான காங்கிரஸ் திமுக கையில இருக்கு. உண்மையான காங்கிரஸ் எது? இது வரைக்கும் நான் இந்த 30 வருஷத்துல உண்மையான காங்கிரஸை நான் பார்த்ததே கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி எந்த பிரச்சனைக்கும் வெளில வந்ததும் கிடையாது. இதுல உண்மையான காங்கிரஸ் இவரோட இருக்கான். இது 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 என்ன அரசியல்லே நமக்கு புரியல. ஸோ இவர் நேற்று பேசின அரசியல் இதுதான். உண்மையான காங்கிரஸ் பத்தி பேசியிருக்காரு, திமுக கூட்டணி கட்சிகள் பத்தி பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் அவரோட பிரச்சனைகள் பத்தி பேசியிருக்காரு. அதிமுக பத்தி அவர் சொல்லவே இல்லை. இன்னும் சிலர், இன்னும் பலர் அப்படின்றாரே தவிர அதிமுக பாஜக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு, இன்னும் சிலர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதிமுக பேரை கூட அவர் உச்சரிக்க தயாரா இல்லை. அவர் சிம்பிள்ங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அதிமுகவை சிறுமைப்படுத்தி பேசுவதுதான் அவரோட நோக்கமா இருக்கு. அதிமுகவுக்கு பெரிய கிரெடிட் எல்லாம் கொடுத்துடக்கூடாது. திமுகவை ஒரு எதிரியா செட் பண்றாரு. திமுகவை பத்தி தான் எல்லா இதுலயும் பேசுறாரு. ஸ்டாலினை பத்தி தான் எல்லா பேச்சு இந்த பிரச்சாரத்திலையும் பேசுறாரு. அதிமுகன்னு வரும்போது என்டிஏல பாஜகவோட ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி டீல் பண்றது. இல்லைன்னா அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு. அதிமுக இன்னைக்கு வழி தவறி போயிருச்சு. அதிமுகவை டீல் பண்ணும்போது 10 தடவை திமுகவை பத்தி பேசுறாருன்னா 10 தடவை 20 தடவை திமுக பத்தி பேசினாருன்னா ஒரு தடவை அதிமுக பத்தி பேசுறாரு. அதுவும் அதிமுக ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி லைட்டா அப்படி தட்டி விட்டு போறது. அவரு கட்டமைக்கக்கூடிய அந்த நரேட்டிவே பார்த்தோம்னா அதிமுக ஒரு பலவீனமான கட்சின்ற நரேட்டிவ் தான். ஸோ அதனால இவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா திட்டமிட்டு இவர் செயல்பட்டு இருக்காரு. இப்ப மாற்றுன்னு சொன்னா சீமான் பேசுற அரசியல் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். மாற்றும் பாரு, திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் ஒண்ணுதான் பாரு. இப்ப பாருங்க, இலவசங்கள்னு வரும்போது 2 கட்சிகளும் எப்படி இலவசங்கள் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரோட அரசியல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. திமுக தான் எதிரின்றாரு. அப்ப திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. திமுக பலமா இருக்காங்க, அவங்களை வீழ்த்தணுன்ற ஒரு இடத்துல திமுக வைக்கிறாரு. அதிமுக ஒண்ணுமே கிடையாது, கணக்கிலே கிடையாது. ஆனா அதிமுக சொல்லிக்கிறது என்ன? நாங்க தான் திமுக எதிர்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக ஒண்ணுமே கிடையாதுங்க, நாங்க பாத்துக்கிறோம். திமுக எதிர்க்குன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஓட்டு போடுங்க, அவங்க பாவம் ரொம்ப வீக்கா இருக்காங்க, இல்லைன்னா பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காங்க, என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு என்ன அப்படின்னா, உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் தான் இருக்காங்க, அப்புறம் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளும் என் பக்கம் தான் இருக்கு, இந்த பக்கம் தான் வரும் அப்படின்றதையும் ஒரு சொல்றாரு. சிறுபான்மையினர் ஓட்டுகள் மட்டும் விஜய் பக்கம் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்திருந்தால் விஜயை அரசியலுக்குள் யாரும் விட்டிருக்க மாட்டார்கள். விஜய் இன்று அரசியலில் பிரவேசிக்கிறார் என்றால் சிறுபான்மையினரின் ஓட்டுகள் விஜய் கிட்ட இல்லை. விஜயால திமுகவுக்கு டேமேஜ் மட்டும் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் விஜய் இன்னைக்கு அரசியலுக்குள்ள இருக்க மாட்டார். இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஃப்ரீயா விட்டுட்டு இருக்காங்க. கரூர்ல 41 பேர் இறந்துருக்காங்க. இவரு லைட்டா அரசியல் பேசுனதுக்கே ஜெயலலிதா அம்மையார் இவரை உட்கார வச்சாங்க. அப்ப அரசியல்வாதி கையில் அவ்வளோ பவர் இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் கையில் அந்த பவர் இருக்குன்னா திமுக கையிலே அதே பவர் இருக்கு. திமுக கிட்ட அதை விட அதிகமான பவர் இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியும் அவங்க கையில் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு ஊர் ஊரா போறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்த விடையும் ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு. நான் சொல்றது பொதுமக்களுக்கு. அரசியல் ரீதியா ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. அரசியல் ரீதியா பிரச்சனை கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம். பொதுமக்களுக்கு பப்ளிக் நியூசன்ஸ் பயங்கரமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குரூப். ஆனா இது எல்லாத்துக்கும் ஃப்ரீயா பர்மிஷன் கொடுத்து இவங்களை செயல்பட அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவர் இவ்வளவு தூரத்துக்கு ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. கரூர் சம்பவம் பத்தி பேசும்போது கூட இவரு தான் விக்டிம், மக்கள் விக்டிம் இல்ல, இவரு தான் விக்டிம். அதான் கரூர் சம்பவம் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பழி தூக்கி ஏமால போட்டாங்க, இந்த பயணத்தை தடுத்துடலான்னு பார்த்தாங்க. அதுதான் சொல்றேன். இவரோட ஸ்பீச் நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கே அவர் வரல. அவரோட பிரச்சனைகள் இங்க விக்டிம் மக்கள் கிடையாது. திராவிட ஆட்சியால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது பிரச்சனை கிடையாது. இங்க இவரு விக்டிம், இவரு பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்காக நம்மலாம் இவருக்கு ஓட்டு போடணும். சினிமாக்காரங்களோட மைண்டே இப்படிதான் இருக்கும். இப்ப ட்ரம்ப்போட ஒரு அட்வைசர், பழைய அட்வைசர் ஒன்று சொல்லுவாரு, ட்ரம்ப் ஒரு நார்சிசிஸ்ட். ஸோ இப்போ ட்ரம்ப் கிட்ட நம்ம ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம்னா அவர் ஒரு 2 லைன் படிச்சாருன்னா அவருக்கு போர் அடிச்சிடும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படிக்க வைக்கணும்னா ட்ரம்ப்ன்ற பேர் அங்கங்கே இருக்கணுமா.
அவரோட பேர் அங்கங்கிறதா தான் ட்ரம்ப் அவரை பத்தி பேசினாதான் அவருக்கு கொஞ்சம் குஷியா வரான். இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போயிருமா. நீங்க வெறும் இஷ்யூவை பத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரம்ப்புக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதான். ஸோ அங்கங்க நீங்க ட்ரம்ப்பை பத்தி புகழ் நடுவில் போட்டுக்கிட்டே இருக்கணுமா. ட்ரம்ப்புக்கு அப்பதான் எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பிய தலைவர்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் டஃபா டீல் பண்றாங்க ட்ரம்ப்பை நடுவில் பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுறாங்கன்னா ஒரு 5 தடவை ட்ரம்ப்பை பாராட்டுவாங்க. அப்பதான் ட்ரம்ப்புக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு குஷி வரும். அந்த மீட்டிங்லாம் இருக்கும்போதே ட்ரம்ப்னு ஒரு லைட்டா உடம்பெல்லாம் லைட்டா மூவ் ஆகும். சினிமாக்காரங்களுக்கும் இந்த ஒரு நோய் உண்டு. ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அப்படியே ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாருக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கேற்ற மாதிரி டெலிவர் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே தான். இவருக்கு எழுதி கொடுக்குறவங்களுக்கு தெரியும் விஜய்க்கு என்ன பிடிக்கும். ஸோ இங்க விஜய் எங்க போறாரு, யார் அட்ரஸ் பண்றாரு, யாருக்காக பேசுறாருன்றதெல்லாம் தாண்டி விஜயை குஷிப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க. விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரு, கரூர் சம்பவத்தை வச்சு விஜயை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசாம ஓம் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? நல்லா பெரிய லக்ஸூரியஸான சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க படுற கஷ்டத்தை விடலாம் மக்கள் 1000 மடங்கு அதிகமான கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சாதாரணமா ஒரு 10 மணி நேரம் உழைச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. வெயில்ல கல்லை உடைச்சு 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறது அவங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவங்க ஜென்ரேஷனே ஹோப்லெஸ்ஸா மாட்டிட்டு இருக்கு. நாளைக்கு என் குடும்பமே இதை விட்டு மீண்டு வராது, என் வரக்கூடிய சந்ததிகள் மீண்டு வருவாங்கன்றத ஒரு தெளிவு இல்லாமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே உட்காந்துக்கிட்டு பெரிய விக்டிம், இவர் பெரிய விக்டிமா ஃப்ரேம் பண்ணிட்டு. அப்போ 41 பேர் விக்டிம் இல்லை. அந்த 41 பேரை என்னைக்காவது நீங்கள் அங்கீகரிச்சிருக்கீங்களா? அந்த 41 பேரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்கெல்லாம் அரசியலுக்காக இறந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இது தவறான அரசியல்ன்றது ஓகே, புரிதல் இல்லாமல் நடந்துச்சுன்னு ஓகே, ஆனால் அரசியலுக்காக அவங்க இறந்துருக்காங்க. அந்த 41 பேரை பற்றி இன்னைக்கு வரைக்கும் அவர் பேச மாட்டார். ஆனால் இவர் விக்டிமா. ஸோ அதான் இங்க சிக்கலே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கோங்களேன். மாநாடு விஜய் பேசினார்ல, அப்ப மட்டும் அவர் பேசின விஷயங்கள் கொஞ்சம் பேசு பொருளாச்சு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேசின அரசியல் ஒண்ணு கூட பேசு பொருளானது கிடையாது. சும்மா அவர் பாட்டுக்கு எதையாவது அடிச்சு விட்டுக்கிட்டு நிறைய இஷ்யூஸ்ன்ற பேர்ல எதையாவது பேசுவார். அது 4-5 இஷ்யூ பேசுவார். ஆனா அவர் பேசுற இஷ்யூ எதுவுமே பேசு பொருளானது கிடையாது. ஒரு சின்ன குழு இருப்பாங்க, அவங்க ஒரு இஷ்யூ எடுத்து போராடுவாங்க, அது பேசு பொருள் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டு கூட அப்படி ஸ்டார்ட் ஆனது தானே. ஆனா இவ்வளவு பெரிய இயக்கம் இவங்கனால ஒரு இஷ்யூவை கூட ஹைலைட் பண்ணி அதை ஒரு பேசு பொருளை தமிழ்நாட்டில் மாற்ற முடியல. அப்ப இவங்க என்ன எதுக்கு இருக்காங்க? இங்க உட்காந்துட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா பெண்களை பார்த்து விசில், 10க்கும் மேற்பட்டோர் காயம். இப்ப நீங்க ஒரு புரட்சி பண்ணும்போது பாதிப்பு ஏற்படுதுன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இங்க நீங்க ஒண்ணுமே பண்ணல, நான் சொன்ன மாதிரி அரசியலே பேசல. இங்க விஜய் அவரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸை பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இவ்வளவு பேர் 41 பேர் உயிரிழக்கிறாங்க. அதுக்கப்புறமும் உயிரிழப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமா காயமடைகிறாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா பாதிப்பு. இதெல்லாம் எதுக்கு அப்ப இதெல்லாம் நடக்குது? பர்பஸே இல்லாம தேவையில்லாம லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தூத்துக்குடியில் இந்த சம்பவம் நடக்குது. திருநெல்வேலியில் கவின் ஆணவ படுகொலை நடக்குது. அப்பொழுது ஒன்றுமே பேசலை. இப்போது அங்கே போகிறாங்க, அப்போவுமே அதை அட்ரஸ் பண்ணி பேசலை. அந்த சம்பவம் நடந்து மதுரை மாநாட்டிலையும் அதை அட்ரஸ் பண்ணல. இப்போ அங்கே போகிறாங்க, அப்பயும் அட்ரஸ் பண்ணல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் எப்படி செயல்படுவோம் தெரியுமா, எந்த தலைவர்கள் மாதிரி நாங்கள் செயல்படுவோம் தெரியுமா அப்படின்னு இவர் விஜய் அவர்கள் ஒரு பட்டியல் சொல்கிறார். அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களை கவர் பண்ணக்கூடிய சாதிகளை கவர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அவர் சொல்கிறார். அந்த தலைவர்கள் அப்படியே லைட்டாக சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவர்கள் மாதிரி டிவிகேவும் விஜயும் செயல்படுவாங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க. ஆனால் சாதிகளை கவர் பண்ண சில தலைவர்கள் அவங்க சாதி தலைவராக மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அந்த தலைவர்களுடைய பேரை சொல்லி இது போல டிவிக்கே செயல்படும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறை அப்படின்றது ரொம்ப தவறா இருக்குல்ல? இந்த சாதிய தொடர்பான ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் ஒரு 5-6 தலைவர்கள் பேரை வரிசையா சொன்னார்ல, இவங்கள மாதிரி எங்க செயல்பாடு இருக்குன்னு. அந்த 5-6 பேரோட பேர் எடுத்து ஒரு பேரை சொல்லி இவரை பத்தி 1 நிமிஷம் விஜய் பேசுங்க சார் அப்படின்னு சொன்னா விஜயோட லட்சணம் என்னன்னு தெரியும். அவர்னால அந்த தலைவர்களை பத்தி 1 நிமிஷம் கூட பேச முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன், அரசியலுக்கு விஜய் வர்றதுக்கு முன்னாடி அந்த தலைவர்களை பத்தி அவர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டார். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்
அவரோட பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ்லாம் ஸ்பீச் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தலைவர்கள் பற்றிலாம் தெரியும். இதை ஏன் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி விஜய் வாழ்ந்த வாழ்க்கை வேற. விஜய் இப்போ சொல்கிறார் இல்லையா, அந்த அரசியல் தலைவர்கள் மாதிரி நாங்கள் செயல்படுவோம்னு. விஜயோட செயல்பாடு இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சினிமாக்காரர், எந்த அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு சினிமாக்காரர். அவரோட படங்கள்லையும் அவரோட பாடல்களையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வல்காரிட்டிஸ் இருக்கும். இந்த அரசியல் தலைவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையா வாழ்ந்தாங்க? உங்களை மாதிரிலாம் அவங்க வாழல. அவங்களோட கம்பேர் பண்றது அவங்களுக்கு அவமானம். அவங்கெல்லாம் லைஃபை மக்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்க மக்களை கரப்ட் பண்ணி பொல்யூட் பண்ணி மக்களை ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லி காசை பிடுங்கிறது, அநியாயத்துக்கு டிக்கெட் ரேட்டை விற்கிறது, மக்களுக்கு கெடுதின்னு தெரிஞ்சும் தேவையில்லாத விஷத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறது, நீங்க 100 நாள் படத்தை ஓட்டணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணி நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. விஜய் ஒரு சினிமாக்காரர், அவ்வளோதான். விஜயோட அல்டிமேட் ஏம் என்னன்னா, சினிமாவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னோட ஆடியன்ஸ் என் கையை விட்டு போயிடக்கூடாது, ஆடியன்ஸ் என்ன ஹீரோ மாதிரி பார்க்கணும், அவ்வளோதான். சினிமாக்காரங்களுக்கு இவ்வளவுதான். கொஞ்சம் மவுசு கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சுதான் ஸ்டண்ட் காட்டுவாங்க, பயங்கர இன்செக்யூர்ட் ஆவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ சினிமாக்காரர்கள் இவ்வளவுதான், இதுக்கு மேலே அவங்க எதுவும் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கல்ல, சாதிய வன்முறைக்கு எதிராக விஜய் பேச மாட்டார். சாதிய வன்முறைக்கு எதிராக எந்த ஒரு சினிமாக்காரரும் பேச மாட்டார். அரசியல் கட்சி தலைவர்கள் தான் பேசுவாங்க. அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பேசுவாங்க. இப்போ ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி இருக்குன்னு வச்சுப்போம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சி, அதிமுக திமுகலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கட்சி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு இஸ்லாமியர்கள் பிரச்சனை வந்ததுன்னா அப்படியே லைட்டாக தேவையான அளவுக்கு தான் அதை டீல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இஸ்லாமிய கட்சி அதை ஃபுல்லாக எடுத்து கையில் எடுக்கும். அதே மாதிரி தலித் பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க லைட்டா தேவையான அளவுக்கு அதை கையில் எடுப்பாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ், லோக்கலுக்கு கட்சிகள் அதை ஃபுல்லா கையில் எடுப்பாங்க. அந்த அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் ஃபுல்லா கையில் எடுப்பாங்க, சில ஊடகங்கள் கையில் எடுக்கும். ஸோ சினிமாக்காரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் அதை கையில் எடுக்க மாட்டாங்க. மைனாரிட்டி இஷ்யூஸா இருக்கட்டும், தலித் இஷ்யூஸா இருக்கட்டும், சாதிய ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இதெல்லாம் கையிலேயே எடுக்க மாட்டாங்க. எடுத்து அவங்களோட பாப்புலாரிட்டி அடி வாங்கணும். ஆர்சன் வெல்ஸ் ரொம்ப அழகா சொல்லுவாரு, அரசியலுக்கு சினிமாக்காரங்க வரதுல ஒன்றும் சிக்கல் கிடையாது, வராங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் ரெண்டா உடைவாங்க. ஏன்னா சினிமாக்காரங்களை பொறுத்தளவில் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் யாரையும் புண்படுத்தாத மாதிரி நீங்கள் அசால்ட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசிட்டு போயிடுவீங்க. ஆனால் அரசியல்னு வந்தாச்சுன்னா, நீங்கள் திமுக அரசியல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50% உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதிமுக அரசியல் எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு 50% உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தலித் அரசியல் பேசுனீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் உங்களுக்கு எதிராக திரும்பிடும். ஸோ அதனால சினிமாக்காரங்க அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அரசியல் பேசலாம் அப்படின்னு ஆர்சன் வெல்ஸ் பேசியிருப்பார். அவர் ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டர், நல்ல ஒரு ஆக்டரும் கூட, சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பார் நல்லா. ஸோ அதனால விஜய் அரசியல் நிஜமான ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தாருன்னா அவர் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எல்லா இஷ்யூஸ்லையும் கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்து கரெக்டாக இருப்பார். இப்போ நமக்கே தெரியும், இப்போ இந்த சேனல் நம்ம நடத்தும் போது நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரும். கரெக்டாக நம்ம சில ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்போ விஜய்க்கு இது அப்ளை ஆகும். ஸோ விஜய் பொறுத்தளவில் எல்லாரையும் பொதுவாக எதிர்க்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு யாரையும் எதிர்க்காம வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ வஉசி மாதிரி நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தன்னால் ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க, அதுக்கே அவர் பொறுப்பேற்றுக்காம ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆளே இல்லை, ஒரு வாரம் கழிச்சு தான் அவர் வீடியோவே போட்டார். 1 மாதம் ஆளே இல்லை, கட்சிக்காரங்க யாரும் இல்லை, போய் ஒழிஞ்சிட்டாங்க. இவங்க போயிட்டு வஉசியோடு தங்களை கம்பேர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அவர் நாட்டுக்காக போய் செக்கு எடுத்துட்டு இருந்தார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நல்ல தலைவர்களை நம்ம கொண்டாடலைன்னா தவறானவர்கள் அவங்கள கைப்பற்றிடுவாங்க. ஸோ இது நம்மளோட பலவீனத்தை காட்டுது. இந்த மாதிரியான தலைவர்களை நம்ம கொண்டாடணும். தமிழ்நாட்டில் வஉசியை 100 வருஷமா யாருமே கொண்டாடலை. இப்போ இதை ஏன் நான் சொல்றேன்னா, நான் மாப்போசியோட புக்கை படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, ஓரளவுக்கு இப்போ முடிச்சிட்டேன். அதில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பார். வஉசி மாதிரியான பெரிய ஒரு போராளியை ஏகப்பட்ட தியாகம் பண்ணியிருக்காரு, அவரை யாருமே கொண்டாட மாட்டேங்கிறாங்க அவரை. அப்போ அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, வஉசியை நான் கொண்டாடும் போது, அவரை பெருமைப்படுத்தி பேசும்போது, அவரை சப்போர்ட் பண்ணி புக்கெல்லாம் எழுதும்போது எனக்கு எதிராக காங்கிரஸ் பார்ட்டி திரும்பிருச்சு. வஉசியை சப்போர்ட் பண்றது இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் பார்ட்டியில என்ன பார்த்தாங்க, என்ன அதனால என்ன ஓரம் கட்டினாங்க, துரோகின்னு என்ன ஒதுக்குனாங்க. ஆனா விடுதலை கிடைத்ததுக்கு அப்புறம் அவரோட பேர்ல ஒரு கப்பல் விடுறாங்க, அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு இவர் ராஜாஜி வராராம், அதை தொடங்கி வைக்கிறதுக்கு. அதுல மாப்போசியை இன்வைட்டே பண்ணலையாம். அவர் வருத்தப்பட்டு அதை பேசுறாரு. அப்ப அவருக்கு
கோவப்பட்டு பேசல, வருத்தப்பட்டு பேசுறாரு. ஆனா கண்டிப்பா உள்ளுக்குள்ள கோவமும் இருக்கும், அதுல இருக்க சூழ்ச்சியும் அவருக்கு தெரியும். ஒரு சாமானியன் எப்படி ஒதுக்கப்படுறான், இவங்க தேவையான ஆட்களை எங்கெங்க எப்படி பயன்படுத்துறாங்க. இதே மாதிரி தானே இவரும் யூஸ் பண்றாரு. இன்னைக்கு வஉசிய எவ்வளவு பெரிய தியாகி அவரோட அரசியலை நீங்க ஏத்துக்காம இருங்க, ஆனா ஒரு விஷயத்துக்கு அவர் தியாகம் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் வாழ்க்கையில என்னைக்காவது தியாகம்னா என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? இவங்க சுத்தி இருக்க மக்களை ஃபுல்லா யூஸ் பண்ற ஆட்கள், அவங்களோட பர்சனல் தேவைக்காக யூஸ் பண்றாங்க. இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள், நல்ல தலைவர்கள் நான் சொல்றேன், 1,00,000 பேருக்காக அவங்க தியாகம் பண்ணுவாங்க, 6 கோடி தமிழர்களுக்காக அவங்க தியாகம் பண்ணுவாங்க. நம்ம தலைவர்லாம் அப்படிதான், அவரு தமிழர்களுக்காக அவரு தியாகம் பண்றாரு. ஆனா இந்த நடிகர்கள் இருக்கானுங்க பாருங்க, அவங்க அந்த தனிப்பட்ட நடிகர்களுக்காக மக்களை தியாகம் பண்ண வைப்பாங்க. இந்த 41 பேர் இந்த நடிகருக்காக இறந்திருக்காரு. 41 அதுக்கப்புறமும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப இந்த போய் நிக்கிறானுங்கல்ல ஒரு 40,000 பேர் இப்ப நின்றுப்பானு வச்சுப்போமே, ஒரு நாள் தியாகம் பண்ணிருக்காங்க அந்த நடிகருக்காக. இந்த நடிகருக்கு மட்டும்தான் அதுல பிரயோஜனம். இப்ப நீங்க பேசுறீங்க, நம்ம பேசிட்டு இருக்கோம், பெரிய கூட்டம் வந்திருக்கு, அப்ப இதனால யாருக்கு லாபம்? இந்த நடிகருக்கு தான் லாபம். அந்த 40,000 பேர் அங்க சேர்ந்தான் பாருங்க, கூட்டினாம் பாருங்க, அவனுக்கு இதனால ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாள் பொழப்பு போச்சு, பெட்ரோல் வேஸ்ட், காசு செலவு பண்ணிருப்ப, உன் லைஃப்ல ஒரு நாள் நீ வேஸ்ட் பண்ணிருக்க, உனக்கு இதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு அரசியலே கிடையாது. ஆனா நல்ல தலைவர்கள் அப்படி கிடையாது. வஉசி அவரோட லைஃபை டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட தவறான மனிதர்கள் வஉசியை பயன்படுத்துறாங்க, யூஸ் பண்றாங்க. அது காரணம் என்னன்னா, வஉசியை எடுத்து கொண்டாடுறதுக்கு வேற யாரும் இங்க இல்லை. இன்னைக்கு என்டிக்கே ஓரளவுக்கு பேசுறாங்க வஉசியை பத்தி, மற்றபடி இங்க இருக்க திராவிட கட்சிகள் பேச மாட்டாங்க, காங்கிரஸும் பெருசா பேச மாட்டாங்க. அப்ப வஉசியை கையில் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை தமிழ் மக்கள் மத்தியில். ஆனா அவருக்கு நல்ல பேர் இருக்கு, அப்ப தவறான ஆட்கள் கையில் எடுக்கிறாங்க இன்னைக்கு. அதனால இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம பெரும் தலைவர்களை நம்ம கொண்டாட ஆரம்பிக்கணும். மக்களுக்காக தியாகம் பண்ணாலும் நம்ம கைவிட்டுறக்கூடாது, இல்லாட்டி இந்த மாதிரி தவறான மனிதர்கள்ட்ட போய் மாட்டிப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க கூட்டம் காட்டுறதுக்கான இடம் கிடையாது இது பாலிடிக்ஸ், நீ என்ன பேசுகிறன்றது தான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றீங்க. ஆனால் அது அப்படி தான் கிரவுண்டில் போதான்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்றது, அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படுது. இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு மக்கள் ஒரு பிரமிக்கும் பொழுது அது சிலர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கூட்டம் காட்டுறது அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கும் கூட தானே அரசியல். என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா, க்ரௌட் இஸ் நாட் ஈக்குவல் டு பொலிட்டிக்கல் பவர். வெறுமனே அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தெளிவில்லாத 1000 பேர் செய்யக்கூடிய வேலையை தெளிவாக இருக்கக்கூடிய, அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய 50 பேர் செஞ்சிடலாம். கூட்டம் வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சாக டிரான்ஸ்லேட் ஆகாது. நீங்கள் என்னதான் பெரிய கூட்டத்தை நீங்கள் கூட்டினீங்கனாலும், தெளிவான திட்டம் இல்லாமல், எங்கே போகிறோன்ற தெளிவு இல்லாமல் குண்டக்க மண்டக்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 2 லட்சம் கழிச்சு அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். அந்த கூட்டம் அரசியல் மாற்றமாக டிரான்ஸ்லேட் ஆகாது. இதே இது ஒரு சின்ன ஒரு குரூப்பாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோடு இருக்காங்கன்னா, அப்போ பொட்டன்ஷியல் அவங்களுக்கு இருக்கு. நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக அவங்களால மாற முடியும். இதுக்கு நிறையா உதாரணங்கள் இருக்கு. நீங்கள் காந்தியை பார்க்கலாம், மாவோவை பார்க்கலாம், லெனினை பார்க்கலாம். பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாருமே இப்படிதான். உங்களுக்கு பிடிக்காத, நம்ம ஏற்றுக்கொள்ளாத லீடர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. முசோலினி, ஹிட்லர், இந்த லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த லீடர்ஸ்லாம் கரெக்டு தப்புன்றதுக்குள்ளே நான் போகல. அவங்களுக்கு எந்த திசையில் போகிறோன்ற தெளிவு இருக்கு. காந்திக்கு அந்த ஒரு பார்வைலாம் பயங்கரமாக உண்டு, நேருக்கு அந்த பார்வை உண்டு, ஒரு லாங்கான விஷன் உண்டு. ஸோ இன்னைக்கு இங்கே இருக்கோம், நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்றைய தேவை என்ன, அதெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். ஸோ பொலிட்டிக்கலாக கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பாங்க. போக 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 ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகிறது. அப்படியே ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்லோவாக க்ரோ ஆகும், டக்குன்னு ரேப்பிடாக க்ரோ ஆகும், அப்புறம் திருப்பி ஸ்லோவாக க்ரோ ஆகும், டக்குன்னு ரேப்பிடாக ஒரு ஜம்ப் இருக்கும். ஏதாவது பெரிய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது பட்டுன்னு ரேப்பிடாக ஜம்ப் ஆகும். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது, ஈழ பிரச்சனை நடக்கும்போது, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பட்டுன்னு ஒரு ஜம்ப் இருக்கும் அரசியலில். அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அதுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். உங்கள் கூட ஒரு 50 பேர் சாலிடாக நிற்கணும். இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வந்து அங்கே இருக்க பொம்பளைங்களை பார்த்து விசில் அடிச்சுட்டு இருக்காங்களா? அப்புறம் இதை பார்த்தா எல்லாம் அருவருப்பாக தான் பார்ப்பாங்க இந்த கூட்டத்தை. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இவங்க ஏமாளிகள்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏன் ஏமாளிகள்னு சொல்கிறோம்? அவங்க லைஃப்பை தொலைச்சிட்டு போய் அங்கே நிற்கிறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து இப்போ நான் வந்து இவரோட சினிமாக்கெலாம் சின்ன வயசில் கட்டடிச்சுட்டுலாம் போயிருக்கேன். என் கூட இருக்க பசங்களும் நிறைய பேர் கட்டடிச்சு இந்த மாதிரிலாம் போவாங்க. வாத்தியார்கள் எங்களை என்ன சொல்லுவாங்க? ஏன்டா லைஃப் எப்படி தொலைச்சிட்டு இருக்கீங்க, ஏன்டா உங்கள் லைஃப் எப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க, படிக்கிறது விட்டுட்டு ஏன்டா அங்கே போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க?
ஏன்னா இதை பண்றதால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஆணியை நம்ம அந்த டைம்ல சின்ன வயசுல புரியாம நம்ம புடுங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த புரிதல் மக்களுக்கும் ஏற்படும். நம்ம போய் நம்ம லைஃபை இவங்களுக்காக வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணுன்ற தெளிவோடு நம்ம இருந்தோம்னா அன்னைக்கு நம்ம ஒரு டேஞ்சரான ஒரு ஆயுதமா மாறிடுவோம். இல்லை நம்ம என்ன செய்யணுன்ற தெளிவு இல்லாமல் அங்கங்கே ஓடிட்டு இருக்கோம்னா நம்ம ஒரு அடுத்தவங்க நம்மளை யூஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பீஸா நம்ம இருப்போம். ஆனால் நம்ம ஒரு தெளிவோட நல்லா படித்து ஷார்ப்பாக என்ன பண்ணுன்ற தெளிவு நமக்கு இருந்தால் நம்ம ஒரு ஆயுதமாக இருப்போம். நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட விஷனோட ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியோட ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா பெரிய விஷயங்கள் பண்ணலாம். ஸ்பார்டன்ஸ் மாதிரி தான் அவங்க. ஸோ அதனால் நான் அது எப்போவுமே இந்த கூட்டத்தெல்லாம் பெருசாக பார்த்ததும் கிடையாது. இந்த கூட்டத்தாலெல்லாம் ஒன்றும் பண்ணவும் முடியாது. இவங்க வேணா 10% வாங்கலாம். இவங்க பாருங்க, இவங்களோட ஆசையே இவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே கமெண்ட்ல பாடுறா, ரிசல்ட் வரும்போது 5ஆம் தேதி பாடுறா, அப்போ தெரியும்டா அவங்களுக்கு. இவங்களை பொறுத்தளவில் 30% ஓட்டு வாங்கினா அது பெரிய வெற்றின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது என்ன பயன் இருக்கு? இப்போ இவர் தலைவர் ஆனார்னா என்ன பண்ண போறாரு? இன்னைக்கே இவரை போய் ஒருத்தரும் பார்க்க முடியாது. நாளைக்கு இவர் தலைவர் ஆனார்னா நீங்க எல்லாம் கிட்ட போக முடியுமா? இதுல அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நீ பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ அவரை பார்க்கறதுக்கு வண்டியில பாவமா விழுந்து கிடக்குற நீ. அவர் கிட்ட கூட உன்னால போக முடியல. அவர் வண்டியில போகும்போது இப்படி ஓடி போய் நீ அவரை பார்த்தாதான் உனக்கு வாய்ப்பு. அவர் ஜெயிக்கிறதுல நீ சந்தோஷப்படுற. அவர் ஜெயிக்கிறதால உனக்கு என்ன லாபம்னு முதல்ல யோசி. உனக்கு ஒரு லாபமுமே கிடையாது. ஆனா இவ்வளவு முட்டாளா நீ இருந்துகிட்டு 5ஆம் தேதி பாரு என்ன நடக்குது பாருன்னு. என்ன நடக்கும்? சரி 40% ஓட்டு வாங்குறாருன்னு வைப்போம். என்ன உனக்கு என்ன வாழ்க்கை மாறப்போகுதா என்ன? அவர் உன்னை மதிக்க போறாரா என்ன? இவ்வளவு நாள் மதிக்கல, நாளைக்கும் மதிக்க மாட்டாரு. நீ என்ன சந்தோஷப்படுற? உன்னை விட நான் பெட்டரு. நான் அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. அங்கே போய் கூட்டத்திலையும் போய் நிற்கல. இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார கூட்டம் நம்ம வளர்த்து வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் பனை தொழிலாளிகள் இது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தின சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2 கால்லையும் சுட்டிருக்காங்க. இப்போ ஒரு சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. அந்த காவலருக்கும் அடிபட்டிருக்கு. அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பிரிவுகளில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அவர் கல் இறக்கிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு காவல்துறை தரப்பில் வைக்கப்படுது. இதில் 2 விஷயம். ஒன்று, இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மதுரை ட்ரையல் கோர்ட்டில் அற்புதமான ஒரு தீர்ப்பு வருது. பெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த கஸ்டடி டெத்தில் ஈடுபட்ட அந்த 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை வழங்குறாங்க. அதை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது தான் காவலர்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். அவங்க ஸ்பெஷலான ஆட்கள்லாம் கிடையாது. நமக்கு அப்ளை ஆகக்கூடிய சட்டங்கள் அங்கேயும் அப்ளை ஆகும். நம்மள மாதிரி அவங்களும் நார்மல் சிட்டிசன்ஸ் தான். ஸோ அந்த வகையில் அவங்க ஒரு தவறு பண்ணால் அதே தண்டனையை அவங்க ஃபேஸ் பண்ணணும். இங்கேயும் அந்த ஆங்கிள் இருந்தும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ தவறு பண்ணிட்டாருன்னே வச்சுப்போம். 4 ரவுண்டு ஃபயர் பண்ணியிருக்காரு. அதில் 2 காலில் அடிச்சிருக்கு. இது என்ன தீவிரவாதியை நீங்கள் பிடிக்க போறீங்க? சாதாரண ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயி தவறு பண்ணிட்டாருன்னே வச்சுப்போம். அவர் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு வச்சுப்போம். அதுக்கு 4 ரவுண்ட் நீங்க ஃபயர் பண்ணுவீங்களா? இது ஒரு ஆங்கிள். ஸோ காவல்துறைக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். சிவிலியன்ஸை, சாதாரண மக்களை அவங்கள மாதிரி பார்க்கணும். காவல்துறையும் அவங்களும் சாமானியர்கள், அதே மாதிரி தான் அவங்களையும் பார்க்கணும், மக்களையும் பார்க்கணும். இந்த மாதிரி அவங்களோட பவரை ரொம்ப தவறாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. இது கடுமையாக அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் இசக்கி ராஜா எஸ்ஐ அவர்களோட, நான் மாரிதாஸ் அவரோட வீடியோ பார்த்தேன். அதில் இன்ஸ்டாலெலாம் பயங்கரமாக வீடியோஸ்லாம் போடுவார் அப்படின்லாம் பேசியிருப்பாரு. ஸோ நான் இன்ஸ்டாவில் போய் தேடி பார்த்தேன். அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இன்ஸ்டா அக்கௌண்ட் மேபி இருக்காது. ஆனால் அவரை பற்றி நிறைய பேர், ஆனால் நிறைய இன்ஸ்டா போஸ்ட் அவரை பற்றி பார்த்தேன். நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தா துப்பாக்கிலாம் வச்சு எடுத்து பயங்கர ஹைப்பர் மாஸ்குலின் இண்டிவிஜுவலாக இருக்கார். அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் வயலன்ஸ் அவர் என்ஜாய் பண்ணுறாரு எனக்கு பட்டுச்சு. அவர் துப்பாக்கிலாம் வச்சு போஸ்ட்லாம் கொடுக்குறத பார்த்தா நான் ஒரு பயங்கரமான வீரன், பயங்கரமான ஒரு வயலண்ட்டான ஆள்னு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நம்ம இப்போ ஒரு இடத்துல வயலண்ட்டாக இருக்க வேண்டிய தேவை இருந்தால் இருக்கணும், இல்லாட்டி இருக்க வேண்டிய தேவை இல்லை, இல்லையா? ஸோ இப்போ ஒரு சாதாரண ஒரு சாமானியன்ட்டு போய் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி கிட்ட 4 ரவுண்டு சுடுறதுல என்ன வீரன்? ஆமாம் கரெக்டு. அது ஒன்று. 2வது நான் முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா, இதில் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூவை நான் பார்க்குறேன். இன்றைக்கி பாருங்கள், கள்ளச்சாராயம் விற்கிறாங்க,
டாஸ்மாகில் சரக்கு விற்கிறாங்க. நீங்கள் சரக்கு விற்கிறது மட்டும் கிடையாது, அதுலேருந்து பயங்கரமாக லாபம் சம்பாதிக்கிறீங்க, அநியாய லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நான் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்போது கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கும் கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காங்கன்றாங்க. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, 60 பேரோ 70 பேரோ இறந்துருக்காங்க, 70 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. மொத்தமாக 100 பேர் இறந்துருக்காங்க. மரக்காணத்தை எல்லாம் சேர்த்து இந்த ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 100 பேர் இறந்துருப்பாங்க. இன்னைக்கும் அதே பகுதியில் இந்த குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கல்லுன்ற அந்த விஷயத்தை இவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான ப்ராப்ளமாக நீங்கள் பார்க்குறீங்க. அஃப்கோர்ஸ் சட்டத்துக்கு இது விரோதமான விஷயம்தான். சட்டத்துக்கு விரோதமாக ஒரு விஷயம் நடக்கும்போது காவல் அதிகாரி கண்டிப்பாக செயல்படணும். ஆனால் உங்களுக்கு இந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது பாருங்க. இங்கே சைடில் இவ்வளோ தவறுகள் நடக்குது. நீங்கள் டாஸ்மார்க்கு போனீங்கன்னா டூப்ளிகேட் சரக்கு இறக்குவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸுக்கெல்லாம் போவாங்க. என்ன இந்த ஃபுட் கலர் ரொம்ப மோசமாக இருக்குது, ஆப்பிள் என்ன அழுகி இருக்குது, சிக்கன் என்ன இப்படி வச்சுருக்கீங்க. நீங்கள் டாஸ்மார்க்கில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவகங்கள் இருக்கும்ல, அங்கே விற்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரண்டுருவீங்க. நான் பார்த்துருக்கேன். அவ்வளவு அன்ஹைஜீனிக்காக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான டாய்லெட் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப படு கேவலமான குவாலிட்டி, மோசமான குவாலிட்டி ஃபுட் இருக்கும். அங்கெல்லாம் போய் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சாதாரண நாட்டில் போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். கேமரா முன்னாடி தான் என்ன அது இல்லை, இந்த கலர் ஆச் பூச் குவாலிட்டி இப்படியா கொடுப்பீங்க குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடை, அது அங்கே போய் காட்ட வேண்டியதானே. அங்கே நடக்காது அதெல்லாம். இங்கேயும் பாருங்க, ஒரு சைடில் கள்ளச்சாராயம் இருக்கு, ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கு, டாஸ்மார்க்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வழியாக வித்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லாக போறீங்க. ஃபுல் ஃபோர்ஸை எடுத்து எவனோ ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு மரத்துல இருந்து, அதான் உங்க குற்றச்சாட்டு இல்லை, அதை இவ்வளவு சீரியஸாக நீங்கள் அட்ரஸ் பண்றீங்க. அப்போ அதை எப்படி பார்க்கறது? சிஸ்டமிக்கா சில விஷயங்கள் நடந்துருக்கு, அதை டச் பண்ண மாட்டேங்கிறீங்க. உதிரியா ஒரு விஷயம் இங்கே நடக்குதுன்னா அதை போய் அடிச்சு நெருக்கிறீங்க. கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அதான் நான் சீமான் சொன்னார் இல்லையா, கல் லீகலைஸ் பண்ணப்படணும்னு சொன்னார் இல்லையா, அதுதான் சொல்ல வர. அது ஒரு நல்ல ஆயுதம் ஆக்சுவலாக. அதை பார்த்து எவ்வளோ பயப்படுறாங்க பாருங்க. அதை லீகலைஸ் பண்ணியாச்சுன்னா இது ஃபுல்லாக அடி வாங்கிடும். டாஸ்மாக் அடி வாங்கிடும், கள்ளச்சாராயம் அடி வாங்கிடும், ஏகப்பட்ட விஷயம் அடி வாங்கிடும். ஏன்னா நீங்க 200-250 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு குவார்டர் நான் சொல்றேன், அது பெரிய பாட்டிலாம் சொல்ல, சின்ன பாட்டில் 250 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீங்க. இந்த பெரிய பாட்டில்லாம் ஏறக்குறைய 1000 ரூபாய் அந்த மாதிரி விற்பீங்க. அதுவும் எலிட் பாருக்குலாம் நீங்க போனீங்கன்னா, இந்த புதுசாக தான் வச்சிருக்காங்க எலிட் பார்க்குலாம் போனீங்கன்னா 4000, 5000, 10,000லாம் வச்சிருக்காங்க. குவாலிட்டி கம்மியா இருக்கு. டாஸ்மாக்ல குவாலிட்டி கம்மியான சரக்கு கொடுக்குறாங்க. ஆமா, அது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா அங்க சம்பாதிப்பாங்க. இவர் பிடிஆர் சொன்ன மாதிரி கணக்கிலேயே வராத நிறைய பணம் இருக்குது. அது ஒரு விதமான ஒரு ரெவென்யூ. இன்னொரு சைடில் அங்கே வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. அவங்களோட அறிவெல்லாம் யூஸ் பண்ணி டூப்ளிகேட்லாம் இறக்குவாங்க. அதெல்லாம் குடிச்சாச்சுன்னா என்னடா இது மண்டெல்லாம் வலிக்குது, அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் ஏற்படும். ஸோ நிறையா சிக்கல்கள் அங்கே இருக்குது. அதான் சிக்கிட்டான் கொஞ்சம் பேர், அவனை போட்டு உரிச்சு சம்பாதிக்கணும் அவனை வச்சு, அவ்வளோதான். அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் எப்படி டீல் பண்ணுறாங்க பாரு. இப்படி ஆனால் இப்போ என்னன்னா, கல்லால் மக்கள் கெட்டுருவாங்க. என்ன நினைக்குதுன்னு தெரியல அரசு. ஏன்னா பாண்டிச்சேரி மற்ற மாநிலங்களில் கல் லீகலாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் கல்லுனால என்ன பிரச்சனை வந்துடும் தெரியல. சிம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ கல் எல்லாம் குடிங்கன்னு நான் சொல்ல வரல. நான் கல்லை சப்போர்ட் பண்ணல. கல் உடம்புக்கு நல்லதுன்னு நான் சொல்லலை. அதில் ஆல்கஹால் இருக்குது. ஆல்கஹால் இருக்குனாலே உங்கள் லிவருக்கெலாம் டேமேஜ் ஏற்படும். அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் ஸ்பிரிட்டை விற்பேன் டாஸ்மார்க்கில், இதை நான் விற்க விட மாட்டேன்னா அது டபுள் ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். அது இதை விட அது பெட்டர். குடிக்கணும்னு ஆகி போயாச்சுன்னா இதை குடிக்கிறது இன்னும் பெட்டர். அதை போய் குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு கள்ளச்சாராயத்தை குடிக்கிறது டேஞ்சர், உயிரே போயிடும். நிறைய பேருக்கு உயிர் போயிடுச்சு, கண் பார்வை போகும். இன்னொரு சைடில் நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அது சும்மா அது எசன்ஸை ஊற்றி ஸ்பிரிட் கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் ரொம்ப டேஞ்சர் தான். இதோட கம்பேர் பண்ணும்போது கல் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் மக்களை போண்டியாக்கவும் மாட்டீங்க. இதை வச்சு நீங்கள் அரசியல்வாதிகள் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் கள்ள லீகலைஸ் பண்ணால் ஒன்று அது இந்த மோசமான மதுபானங்களை விட கொஞ்சம் பெட்டர். ரெண்டாவது நிறைய பேருக்கு அது வாழ்வாதாரத்தையும் கிரியேட் பண்ணி தரும். நிறைய பேர் இறக்குவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அது ஒரு விதமான ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணும். இது பார்த்தோம்னா பொலிட்டிஷியன்ஸ் கண்ட்ரோலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. சில பொலிட்டிஷியன்ஸ் கண்ட்ரோலில் அந்த இண்டஸ்ட்ரியே மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில தனிநபர்களுக்கு போகுது. ஏன்னா அந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் ஆலைகளில் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ஆனால் இதை நீங்கள் அப்படி பண்ண முடியாது. இது மரத்துல இருந்து நீங்கள் இறக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேக்ட்ரியில் வச்சு இதை பண்ண முடியாது. ஸோ அதனால இதுலேருந்து வரக்கூடிய லாபங்கள் ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய இடத்துக்கு.
கிராம பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். சாதாரண சாமானிய மக்களுக்கு ஒரு லைஃப் லைன் கிடைக்கும், இல்லை காசு கிடைக்கும். அதனால தான் சொல்ல வரேன். ஆனா இது அப்படி கிடையாது. இது அரசியல்வாதிகளை பவர்ஃபுல்லா இருக்குது. அரசியல்வாதி பவர்ஃபுல்லான அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு எலெக்ஷன்ல எனக்கு வந்து காசு கொடுப்பான், அவனை ஏதாவது கேட்டோம்னா அவனை வேற மாதிரி டஃபா டீல் பண்ணுவான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். அதனாலதான் இங்க இவ்வளவு கோபம் வருது அதை பார்த்தா. அங்க அது சாதி ரீதியான சாதி ரீதியா அந்த காவல்துறை அதிகாரி ஏதோ திட்டினார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளவு கோபம் வருது அதுல? ஸோ இதுல 2 ஆங்கிள். ஒண்ணு, காவல்துறை அதிகாரி ஒருத்தர் எல்லையை மீறி போறாரு. 2வது, அதுக்கு பின்னாடி ஒரு சோசியல் ஆங்கிளும் இருக்கு. இதை டச் பண்ணா எவ்வளவு தூரத்துக்கு அவங்க அக்ரிவேட் ஆகிறாங்க பாருங்க. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.